ஒரு மூங்கில் மரத்தையும் ஒரு மாமரத்தையும் ரெண்டுத்தையும் ஒன்றா விதைச்சாங்க. மாமரம் கடன்னு துளிர்த்து பழமும் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப நாளாக பார்த்து மூங்கில் மரம் வெளியில் வரவே இல்லை. மாமரம் ரொம்ப ஏளனப்படுத்துச்சு. என்ன உனக்கு முளைக்கிறதுக்கே இவ்வளோ நாள் ஆகுது, ரொம்ப கஷ்டப்படுறியே, வருவியா வரமாட்டியா அப்படின்னு நிறைய அதை ஏளனப்படுத்துச்சு. அப்போ தான் ஒரு நல்ல ஒரு மழைக்கு அப்புறமா ஒரு 6 மாதத்துக்கு அப்புறமா மூங்கில் கொஞ்சமாக அந்த ஸ்ப்ரவுட் வெளியில் வர ஆரம்பிச்சிச்சு. அப்படி பட்டுன்னு சர்றன்னு மேலே வளர்ந்துருச்சு, மாமரத்தை தாண்டி நின்றுச்சு. உடனே மாமரம் அப்படி அண்ணாந்து பார்த்துட்டு கேட்குது, என்னடா வரவே மாட்டேன்னு நினச்சேன், ஆனால் சல்லுன்னு எனக்கு மேலே வளர்ந்துட்டியே அப்படின்ட்டு. அப்போ தான் மூங்கில் சொல்லிச்சான், நீ வெளியில் வளர்ந்துக்கிட்டு இருந்த, வெளியில் எல்லாருக்கும் கனி கொடுத்துட்டு இருந்த, உன்னை வெளியில் வளர்த்திட்டு இருந்த, நான் என்ன அடியில் பூமிக்கு அடியில் ஸ்ட்ராங்காக என்னை நிலைநிறுத்திட்டு இருந்தேன் அப்படின்ட்டு. இதே மாதிரி தான் நம்மளோட வாழ்க்கையில் மற்றவங்கெல்லாம் நான் இவ்வளோ வளர்ந்துட்டேன், அவ்வளோ வளர்ந்துட்டேன், நான் இதாகிட்டேன், அது ஆகிட்டேன், பதவி உயர்வு கிடச்சிருச்சு அப்படின்னு நிறைய பேர் தற்பெருமை பேசுவாங்க. எனக்கு வீடு அமைஞ்சிருச்சு, வாசல் அமைஞ்சிருச்சு, எனக்கு லைஃப் இப்படி அமைஞ்சிருச்சு, அப்படி அமைஞ்சு ஹைஃபையான லைஃப் வாழ்கிறேன் எல்லாம் இருந்தாலும் நம்ம அதை பார்த்து திகச்சு போகவே கூடாது. நம்மளுடைய நிலைமை எப்படி இருக்கணும்னா, நம்மளுடைய நினைவு ஃபுல்லாக எதில் இருக்கணும்னா, நம்ம உள்ளுக்குள்ளே நம்ம ஸ்ட்ராங் பண்ணிகிட்டே இருக்கணும். நம்ம செய்கிற விஷயங்கள் யாருக்கும் தெரியாமல் நம்மளை எப்படி நிலைநிறுத்திக்கணும் அப்படின்றத உள்ளுக்குள்ளேயே நம்மளை உறுதிப்படுத்திக்கிட்டே இருந்தோம்னா வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு நாள் அவங்கள விட நம்ம மேலே வருவோம். சரியா? ஸோ மாணவ செல்வங்கள், எக்ஸாம் நோக்கி நீங்கள் போயிட்டுருக்கீங்க. உங்களை மற்றவெல்லாம் வெறுப்பேற்றுவானா, இதை படிச்சுட்டேன்டா அதை படிச்சுட்டேன்டா அப்படின்ட்டு. ஆனால் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே விஷயம், உங்களை நீங்கள் உள்ளுக்குள்ளதே ஸ்ட்ராங் பண்ணுங்கள். இந்த கொஸ்டின் வந்தால் இப்படி எழுதணும், இந்த கொஸ்டின் வந்தால் இந்த கொஸ்டினுக்கு இதுதான் ஆன்சர், அந்த கரெக்டாக நீங்கள் படிக்கிறது அந்த புக்கில் எந்த இடத்துல இருக்குது, அதனுடைய வரிகள் எப்படி இருக்குதுன்றத வரைக்கும் நீங்கள் தெளிவாக சும்மா ஸ்கேன் பண்ணிட்டு போகாமல் ஆழ்ந்து படிச்சிங்கன்னா நீங்களும் உள்ளுக்குள்ளே உறுதியாக இருந்து அந்த மூங்கில் மரத்தை மாதிரி உயரலாம். என்ன சொல்கிறீங்க? கமெண்ட்ஸில் பதில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.